Hello everyone, welcome to my channel. So ரொம்ப ஹாப்பி நியூஸோட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஃபார் 2025 வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து இன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனும் வந்து ஃபில் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷனும் வந்து நீங்கள் இன்னையிலேருந்தே வந்து ஃபில் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிஆர்பி இருக்காங்க அப்படின்றத வந்து இதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் எப்படியாவது முடிச்சு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதோட இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்டிடி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான கேசஸ் வந்து வந்ததுனால இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும், எப்போ எக்ஸாமு, எடிட்டிங் ஆப்ஷன் உட்பட எல்லாத்துக்குமே டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ப்ராசஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், அதெல்லாம் எங்கேருந்து இது பண்ணணும், எப்படி எம்பி குறைக்கணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 1996, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அரௌண்ட் 2000 வேகன்சிஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி 1996 இருக்குது. ஸோ இதுலேயும் நிறைய பேத்துக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இதே வேகன்சி தானே, அது எல்லாத்தையுமே தூக்கி ஓர போடுங்க. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு இருக்கிறது கரெக்டாக வந்து 2 months தான் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த 2 months வந்து உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க முடியுமோ அதை மட்டும் யோசிங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு எந்த விஷயத்தையுமே யோசிக்காதீங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரி ஆகிடுமா, டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, எக்ஸாமை தள்ளி வைப்பாங்களா, அந்த மாதிரி வேறு எந்த தாட்டுமே நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28 வந்து எக்ஸாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து அந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் அது வந்து நமக்கான எக்ஸ்ட்ரா டைம் தான். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ அது வந்து சப்போஸ் நடந்ததுன்னா நமக்கான எக்ஸ்ட்ரா டைம். பட் இது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 28 நம்ம வந்து போய் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றத வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா இப்போ இருக்க இதில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்மளால் நல்லா படிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட இனிமேட்டுமே வந்து இந்த ஒரு 2 months கேப்பில் வந்து 2 to 2.5 months இருக்குது. இந்த 2.5 months கேப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் நல்லா படிக்க முடியும். ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எடுத்துக்காமல் ஃபுல்லாக படிங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 57 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேக்லாக் வேகன்சிஸ் சென்னை கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன், ஆதி திராவிடர் வெல்ஃபேர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த டோட்டல் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இதை வந்து ஒரு இதுக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே வரணும். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் 197 இருந்தால் நம்ம 150க்குள்ளே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்காங்க. நம்ம டாப்பில் வரணும், டாப் ஒரு 10 to 15 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசித்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அண்ட் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதும் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் வெரி வெரி ஆம்பிள் பீரியட். ஸோ 1 month டைம் இருக்குது. ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலை, இது வரைக்கும் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளை பண்ணுறப்பே வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மார்க் எடுத்துகிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். மெயினாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபாதரோட நேமில் தான் இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அது ஓல்டாக இருந்தாலும் சரி, நியூவாக இருந்தாலும் சரி. சப்போஸ் உங்ககிட்ட ப்ராப்பரான இது நம்பர் தெரியல, இல்லை சைன் இல்லை, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இ-சேவையில் வந்து நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்டிடி எக்ஸாம்ஸில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. நியூவாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 week or 10 days வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே புதுசு இருந்ததுன்னா ஓகே, வெல் அண்ட்
குட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 to 16 வரைக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 28 அன்னைக்கு. ஸோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பெரிய கேலண்டரில் வந்து நோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ஒரு தடவை பார்க்குறப்பையும் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ விச் இஸ் ஃபார் 50 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த 2 கொஷின் பேப்பரும் உங்களுக்கு வந்து ஒன்றா தான் வரும். ஒன்றா பைண்ட் பண்ணி தான் நார்மலாக எல்லா கொஷின் பேப்பரும் ஒரு மாதிரி தான். தமிழுக்கு ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸும் அடுத்து மீதி இருக்க கொஷின்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்குன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 30 கொஷின்ஸில் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி சிம்பிளான ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களால் பாஸ் மார்க் எடுக்க முடியுன்றதையும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அண்ட் மெயின் சப்ஜெக்டில் வந்து 110 மார்க்ஸ், எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு வந்து 30 மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகேக்குமே வந்து செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. உங்களோட எய்ம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இயரில் பிஜிடிஆர்பி இது வாங்கிடணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பரில் எண்டில் எக்ஸாம் இருக்குது அப்படின்றப்ப வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி இந்த இதுக்குள்ளே வந்து அகாடமிக் இயர்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எந்த விதமான யோசனையும் இல்லாமல் இந்த அகாடமிக் இயர்லேயே வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்றது ஒரு எய்மை மட்டும் எப்பயுமே டெய்லி நீங்கள் சொல்லிக்கோங்க, நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளோட பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அது கண்டிப்பாக உண்மையாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் வந்து படிக்கணும், நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற எண்ணம் வந்து நிறைய வரும். ஸோ அதுதான் வந்து பேசிக்கான ரீசன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டே இருங்க, நம்ம வந்து கவர்மெண்ட் டீச்சராக போகிறோம், இந்த இயர் வந்து நம்ம கவர்மெண்ட் டீச்சர் ஆக போகிறோம் அப்படின்றத மைண்டில் யோசிச்சுட்டே இருங்க. நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த சக்ஸஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.